శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. కళ్యాణోత్సవానికి కానీ పేర్లు నమోదు చేయించుకున్నటువంటి గృహస్థులు, ప్రత్యక్ష మాధ్యమంలో వీక్షిస్తున్నటువంటి గృహస్థులు వారి వారి కులదైవాన్ని మనసులో స్మరించుకుంటూ ఇప్పుడు చెబుతున్నటువంటి ఈ సంకల్పాన్ని తిరిగి చెప్పుకోవాల్సిందిగా కోరుతున్నాం. శ్రియకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్థినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. హరి ఓం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అస్య శ్రీ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోరాజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియఃపతేః పురుషోత్తమస్య శ్రీభూమి నీడాసమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం కర్మాంగం మమ. మీరు మీ యొక్క గోత్రాలను మనసులో స్మరించుకోండి. మీ పేర్లు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకొని మీ యొక్క కోరికలను, విన్నపాలని, ప్రార్థనని స్వామివారికి విన్నవించుకోవాల్సింది. సహ కుటుంబానాం సహ పరివారాణాం సహ బాంధవానాం క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఉత్తరోత్తర కైంకర్య అభివృద్ధ్యర్థం రాజద్వారే రాజముఖే సర్వకార్యాణం అభివృద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామి
కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహం కారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. ஓ வெங்கடேசாய, வந்தாய் என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே, எங்கள் நம்பி சிந்தாமணியே, திருவேங்கடமேய எந்தாய், இனி யான் உன்னை என்றும் விடேனே என்று பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் பற்றி கொண்ட திருவேங்கடத்து எம்பெருமானின் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களோடு அனுதினமும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவுருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, திருக்கல்யாணத்தின் ஆரம்பத்தில் இப்போது சங்கல்பம் நடைபெற்றது. இன்றைய திருக்கல்யாணத்தை பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் சுவாமி சொற்படி சங்கல்பம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து கலச பூஜை, நித்திய சூரிகளில் முதன்மையானவரான ஸ்ரீ விஷ்ணக்சேனரின் ஆராதனம், அதைத் தொடர்ந்து புண்ணியாக வாசன கைங்கரியம், இவை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது நடைபெற உள்ளது. அதை இப்போது நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி மூலமாக தரிசிக்க இருக்கிறோம். விஸ்வக் என்றாலே எல்லா திசைகளிலும் என்று பொருள். என் திசைகளிலும் எம்பெருமானின் சேனைக்கு மட்டுமல்ல, நித்திய சூரிகளுக்கும் தலைவர் விஸ்வக் சேனர்தான். இவரை சேனாதிபதி, சேனை முதலியார் என்று அழைப்பார்கள். சேனைக்கு தலைவர் சேனாதிபதிதானே. எந்த மங்கள காரியங்கள் தொடங்குவதானாலும் முதலில் ஸ்ரீ விஸ்வக்சேனரை ஆராதித்துவிட்டு தொடங்குவதுதான் விசேஷம். விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அதாவது நம்முடைய அனைத்து காரியங்களிலும் தடைகளை போக்கிக் கொடுப்பவர் விஸ்வக்சேனரே என்று இதன் பொருள். உற்சவ காலத்தில் முதல் நாள் அங்குரார்ப்பணத்தின் போது முதலில் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்குத்தான் புறப்பாடு நடக்கும். இவரை முதலில் சேவித்துவிட்டு இவரிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டுதான் எம்பெருமானை சேவிக்கப் போக வேண்டுமாம். நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய பரம்பரையில் முதலில் எம்பெருமான், அடுத்து பெரிய பிராட்டியார், அதன் பின்பு ஸ்ரீ விஸ்வக்சேனர், பின்பு பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தவரே ஸ்ரீ விஸ்வக்சேனர். அவரே கலியுகத்தில் நம்மாழ்வாராக அவதரித்ததாக கூட உண்டு. பராசர பட்டர் தனது வியாக்கியானத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். வேதாந்த தேசிகரும் தனது யதிராஜ சப்ததியில் ஆச்சாரிய வரிசையில் மூன்றாவதாய் இருப்பவர் இந்த சேனை முதலி எனப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அதை அடுத்து எந்த மங்கள காரியங்கள் நடைபெறுவதானாலும் முதலில் ஸ்தல சுத்தி எனப்படும் புண்ணியாக வாசன கைங்கரியம் மிகவும் அவசியமானது. பக்தர்களே, கங்கேஷ யமுனேஷ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குரு என்கிற மந்திரத்தை சொல்லி சப்த நதிகளையும் அந்த கும்ப ஜலத்தில் ஆவாகனம் பண்ணுவார்கள். அந்த ஜலத்தை கொண்டு திருக்கல்யாண மேடை ஹோமம் செய்யப்படும். அதை சுற்றியுள்ள இடங்களில் தெளித்துவிட்டு சுத்தி பண்ணுவதே புண்ணியாக வாசன கைங்கரியம். நீராடுவதால் நமது உடல் சுத்தமாகும். பகவானை ஸ்மரிப்பதால் நமது மனது சுத்தமாகும். அவரது திருநாமங்களை உச்சரிப்பதால் நாக்கு சுத்தமாகும். இப்படியாக நம்மை அனைத்து வகைகளிலும் சுத்தப்படுத்திக் கொண்டு எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது என்றாள் அல்லவா ஆண்டாள் பிராட்டி. அதுபோல மனசும் சுத்தமாகி பூஜை செய்த இடத்தையும் சுத்தி பண்ணுவதே புண்ணியாக வாசன கைங்கரியம். पुरुष्वा स्वस्थ प्रोक्षतमस्तु प्रजापति प्रेतां प्रेतां भगवान् प्रजापति शाम्यन्त घोराणि शाम्यन्त वापान् शाम्यन्त वायुदेह शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्त घोराणि शाम्यन्त वापान् शाम्यन्त वायुदेह शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्त घोराणि शाम्यन्त वापान् शाम्यन्त वायुदेह शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. ओम मतो देवाः वन्दनतो विष्णुर्चक्रमे पृथिव्याः सप्तधाभिः इदं विष्णुर्चक्रमे त्रयधानि देवदं समूढमस्य भागुंसरे त्रीणि पदाविचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्ने विष्णोः कर्माणि पश्येतोः वृतानि वसुसे इन्द्रस्य यज्ञसखा तद्विष्णोः परमं पदं सदा पश्यन् सूर्यः दिवीवचक्षदातं तद्विप्रासो वन्यवोजार्ध्वां दस्विन्ते
विष्णोर्जत्वरमं पदं द्रविणोदा द्रविणशस्त्रस्य द्रविणोदा सरस्य प्रेगं सदे द्रविणोदा विरवद्विषण्णो द्रविणोधारा आस्ते दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तद्भट्कुरुदव विषं यदा वै सूर्योदयति अथ नक्षत्रं नयति यावत् तत्र सूर्यो गच्छेति यत्तदिहन्यं पश्येति तावत् कुर्विद्यत्कार्ये स्यात् पुण्याः एव कृते ओं भूवति पुरोक्तविष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं स्तण्डितपरिवेशनास्वातन्त्रविशुद्धं शान्तपुण्यावाचमणि पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु कर्म पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु कर्म पुण्यां भ्रवन्तोः भ्रवन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु स्वस्तिनीन्द्रोर्धस्वास्तिनः पूषा श्वेदाः स्वस्तिनस्तार्क्षरिष्टेमि स्वस्तिना बृहस्पतिर् ददातु ओं भूवति पुरोक्तविष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं स्तण्डितपरिवेशनास्वातन्त्रविशुद्धं शान्तथं ता पुण्यावाचकं स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मण स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मण स्वस्तिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मणे स्वस्ति वृद्ध्यास्माभ्येन सद्यां त्रं देवं त्रधेयनोऽस्तु अडोराधान् हंसावध्यन्तः शतञ्जीवं सदस्वीराः ओं बोधिपुरोक्तविष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं स्तण्डितपरिवेशनास्वातन्त्रविशुद्धं शान्तथं स पुण्यावाचकर्मणि वृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धां कर्मवृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धां कर्मवृद्धिं भ्रवन्तोः भ्रवन्तु कर्मरुद्धां वृद्धिः समृद्धिः पुण्यासमृद्ध्या भोष्टामेव स्थानम् उच्चेदातना महेरणाय चक्षे योपस्वतमार्धस्तस्य भार्यतेनः उषतिरिव मात्रः तस्मारङ्गमावशिक्ष्याय जन्मधः आपो जनेधाजनः दिविश्रे स्वान्तरिक्षेदस्य पृथिव्या सम्भव ब्रह्मोत्सवसमिति ब्रह्मोत्सायत्वा पवमानस्वर्जनः पवित्रेण जर्षिणि यः पोतासवनात्मा पुनन्तमादेवजनाः पुनन्तमनवधिया पुनन्त विश्वायवः जातवेदः पवित्रोदे पवित्रेण ब्राह्मा शुक्रेण देव विद्यते अग्नेय कर्ता कृतकं ब्रह्मणो एडदेवाः पवित्रेण आत्मानं पुनतेस्ताः तेन सहस्रधारेण पामान्यः पुनन्तमां प्राजापत्यं पवित्रं हदोद्यां गम्भीरण्यं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुणिमेः इन्द्रस्य निधि सहमापनादो सोमस्वस्त्यावरणसमीच्या यमो राजा प्रवणाभिः पुनात्मा जातवेदा मूर्जयन्त्वापनादो तच्छयोरावृणिमेः गातुं यज्ञाय गातुं यज्ञमदये दैवी स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः वोर्धञ्जगातभेषणं षण्णास्तु दपदे षण्चस्पदे ओम शांति 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 प्राचान्ति देवार्तुजा मार्जयन्तां दक्षिणायां दिशमासाः पितरा मार्जयन्तां प्रदेशान्ति शीघ्रः पशुवा मार्जयन्तां उदीचां दिशा भोषदेव वनस्पतयः मार्जयन्तां ऊर्ध्वाजामिति यज्ञसंवत्सरो यज्ञमतिर्मार्जयन्ताम् अधोधराधरे नागेभ्यः मार्जयन्तां वास्तो अष्पदे प्रजानि हस्मान् स्वावेश्वानिमिव भवानः यत्ते महे प्रजन्नो शश्वशने दत्तपदेशं चुष्पदे वास्तो अष्पदे शग्मयासुं सदा देशक्षेमे शरण्यागात्मत्याः आवह क्षेमोदयगवृण्णो योजं पादस्वस्तभिः सदानः अमेवः वास्तो अष्पदे विश्वारूपाण्याभिषन्ने सखासि सेवयेदिनः अनोरणीयान् महतो महीयान् आत्मा गुहायां नितोऽस्यन्तोः तमः कृतं वस्य दिवीतशोको धातुः प्रसादान् महिमानमीशम् सप्तः प्राणा प्रवन् सप्ताः सप्ताच्य सप्त सप्तजिह्वाः सप्त इमे लोका ये चरन्ति प्राणा गुहास्यां नीताः सप्त सप्ता अतः समुद्राग्रे यत्सर्वेत्सान्दन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वावोषधियोरसाः स्थितेनेषु भूततिष्ठत्यन्तरात्मा ब्रह्मा देवानां पदवी कवीनां ऋषिर्विप्राणां महिषो मृगाणां वरुणान्मयसक्सेनां पुनः पाद्याचं समर्पयामि यथा भाषा गुडोभारण्यं ताम्बूलं समर्पयामि सुवर्णपुष्परक्षणां समर्पयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இனி அடுத்து நடைபெறுவது அங்குரார்ப்பண கைங்கரியம். அஷ்டத்திக்கு பாலகர்களையும் ஆவாகனம் செய்கின்ற கைங்கரியத்தை இப்போது நாம் தரிசிக்க இருக்கிறோம். பக்தர்களே, அதோ அங்கிருக்கும் அந்த பாலிகைகளில் மங்கள நீரை தெளித்து பூக்களை சொரிந்து இப்போது பூஜை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. பூக்கள் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சமயம் புண்டரீக மகரிஷி திருப்பார்கடல் நாதனான ஸ்ரீமன் நாராயணனை தாமரை பூக்களை கொண்டு வழிபட விரும்பினாராம். எதிரிலோ வங்கக்கடல் வழியை அடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து பக்தி மேலிட்டு தனது கைகளாலேயே அந்த சமுத்திரத்தை வாரி இறைத்து விடலாம் என்று எண்ணி அவ்வாறே செய்கிறாராம். பிரசாத வேளையோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பகவானோ என்ன செய்வது என்று
புரியாமல் அங்கிருக்கும் தேவர்கள் திகைக்கிறார்களாம். பின்னர் எம்பெருமானிடம் பிரார்த்திக்க பகவான் தானே ஒரு பிராமண ரூபம் கொண்டு புண்டரீக மகரிஷியிடம் வந்து மிகவும் பசியாக இருக்கிறது என்று கேட்க அவர் உடனே இறைப்பதை நிறுத்திவிட்டு ஆசிரமத்துக்கு சென்று பிட்சை கொண்டு வர போக அந்த இடத்திலேயே கடற்கரையில் ஆதிசேஷனின் படுக்கை கூட இல்லாமல் சயனித்து விட்டாராம் பெருமான். பிட்சையோடு வந்தவர் பகவானைக் கண்டு கண்களில் நீர்மல்க கைகூப்பி சேவித்து இங்கேயே இருந்து அனைவருக்கும் உமது தரிசனம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்க ஸ்தலசயன பெருமாளாக அங்கேயே நிலை கொண்டாராம். பக்தர்களே, அந்த திருத்தலமே பூதத்தாழ்வாரின் அவதார ஸ்தலமான அர்த்தசேது எனப்படும் திருக்கடல் மல்லை. தன்மீது மாறாத பக்தி கொண்ட அந்த முனிவருக்காக வெறும் தரையிலேயே சயனித்த அந்த எம்பெருமானின் எளிமையை பார்த்தீர்களா? அப்படித்தானே நமது திருவேங்கடமுடையானும் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்பதற்கேற்ப வைகுண்ட லோகத்து சுகபோகத்தையெல்லாம் விட்டுவிட்டு நம் போன்ற பக்தர்களை கலியின் பிடியிலிருந்து விடுவிக்க இறங்கி வந்து இதோ இங்கே இந்த திருவேங்கட மலை மீது நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை தானே காட்டி நம்மையெல்லாம் வந்து அவரிடம் சரணமடைய சொல்கிறார். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் சரணமடைந்ததைப் போல நாமும் இந்த கோவிந்தனிடம் அடைக்கலமாவோம். அந்த கோவிந்தனுக்கு இன்று சமர்ப்பிக்கப் போகும் ரட்சைகளுக்கு இப்போது பூஜை. नागराजमावाहयामि सहशेषमावाहयामि शेषमावाहयामि अनन्तमावाहयामि प्रसरदेवताभ्यो नमः. इदमासनम् इदं पाद्यं समर्पयामि इदमर्घ्यं समर्पयामि इदमाचमनीं समर्पयामि सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि. हरि ओं. स्वस्ति नः विवेदां विश्वनाभगः स्वस्ति देवेन्द्रनर्वणः स्वस्ति पूषां सरोदादनः स्वस्ति द्यावाः पृथिवी सुचेतनाः स्वस्तये वायुं बभ्रवामहे सोमं स्वस्ति भुवनस्य अस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्ते स्वस्ते आदित्यासो वन्दनः विश्वे देवानोः द्या स्वस्ते वैश्वानरो वसुरग्निः स्वस्ते देवावन्त्रिभः स्वस्ते स्वस्ति नः रुद्रः पात्वमसः स्वस्ति मित्रावरुणः स्वस्ति वत्यरेवति स्वस्ति न इन्द्रश्च अग्निश्च स्वस्ति नः इते कृधि स्वस्ति वन्धामनुजरेम सूर्या चन्द्रमसामिव पुनर्थताघ्नता जानता सङ्गमेमहि स्वस्ते नन्तार्क्षमरिष्टनेमिं महद्भूतं वायसं देवतानाम् असरघ्यमिन्द्रसकं समत्सु बृहद्यसोनापमिवारुहेम हम होम च मांगिर संजयन च स्वस्त्यात्रेयं मनसा जदाक्षं प्रेतवाणी शरणं प्रपद्ये सुसं बाधे शुभयन्नोऽस्तु शुभगं शुभम्. கல்யாணத்தில் ரக்ஷை பூஜை இனிதே முடிந்து இதை அடுத்து இப்போது ரக்ஷாபந்தன கைங்கரியத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைகின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென குளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான், கோவிந்தன் வந்து என்னை புறம் புல்குவான் என்பது பெரியாழ்வாரின் 9ஆம் திருமொழி. குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டாம். அம்மாவுக்கு தெரியாதபடி மெல்ல வந்து முதுகை கட்டிக்கொள்ளும். அம்மாவுக்கு தெரியும் வந்தது யார் என்று. இருந்தாலும் குழந்தைக்காக யார் வந்து கட்டிண்டா என்று சொல்லியபடி திரும்பி பார்த்து அடடா நீயா என்று ஆச்சரியப்படுவது போல நடிக்க குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். குழந்தை சிரிக்க அம்மா சிரிக்க ஒரே கும்மாளந்தான். அதே போல பெரியாழ்வார் தன்னை யசோதா தேவியாகவே பாவித்துக் கொண்டு பாடிய பாசுரத்தில் குட்டிக்கண்ணன் வந்து தயிர் கடைகின்ற என் முதுகை வந்து கட்டிக்கொள்வான், புறம் புல்குவான் என்றால் முதுகை கட்டிக்கொள்வான் என்று பொருள். அதுவும் அந்த ஊமையை பாருங்கள். ஒரு மாணிக்க மொட்டின் நுனியில் முத்துக்கள் இருப்பது போல என் குட்டன் குட்டிக்கண்ணன் குளித்துவிட்டு வந்த கருமேனியோடு நீர் சொட்ட சொட்ட வந்து என் முதுகை கட்டிக்கொண்டு சிரிக்கிறான் என்று அந்த நிகழ்வை அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். இதை ரசித்த ஒரு பக்தர் ஏங்குகிறார்.
உரலோடு கட்டினாளே உன் அன்னை, உரிமையோடு கட்டினாளே அந்த நீல தாமரை மலர் மேனி கசங்காதா, அந்த பிஞ்சு திருவயிறு நொந்திடாதா, அந்த கட்டுண்ட மாயனை நினைத்து கண் கலங்குகிறேன். தாமோதரா, இந்த பிறவி கயிற்றில் கட்டுண்ட எங்களுக்கு முக்தி அளிப்பாயா என்று கெஞ்சுகிறாராம். நாமும் அந்த பக்தரைப் போல இந்த குட்டனை, இந்த கோவிந்தனை அதையே வேண்டுவோம். அந்த சங்கல்பத்தோடு தானே இந்த கோவிந்தன் இங்கே வந்து இந்த திருமலையில் நமக்காக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறார். அவரது அந்த சங்கல்பத்தை நினைவுபடுத்தவே இதோ அவரது கரத்தில் இந்த ரட்சையை கட்ட உள்ளார். அவர் மறக்க மாட்டார். ஆனால் அறியாத பிள்ளைகளான நாம் தான் பயந்து போய் அவரது கரத்தில் இந்த ரட்சையை கட்டுகிறோம். அதுவும் எப்படி? நாகராஜனையே இந்த ரட்சையில் ஆவாகனம் பண்ணி நினைவுபடுத்துகிறோம். நாகராஜன் எல்லா வகைகளிலும் எம்பெருமானுக்கு கைங்கரிய பண்ணும் நித்திய சூரி அல்லவா? அது மட்டும் அல்ல, எப்போதும் எம்பெருமானோடைய இருப்பவர். ஆகவேதான் அந்த நாகராஜன் இந்த சங்கல்பத்தை அவருக்கு நினைவுபடுத்துவான் என்ற எண்ணத்தோடு இதோ இப்போது அந்த ரட்சையை எம்பெருமானின் திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, அந்த கோவிந்தனுக்கு கோபமே வராது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் உண்டு. அந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் கொண்டையில் மயில் பீலியோடு குட்டி கண்ணன் நீல மேனியில் நீர் தழும்ப தளர் நடிட்டு வருவதைக் கண்டால் அந்த நீலமேனி கண்ணனுக்கு கண் திருஷ்டிப்படாதா? கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையிற் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்றதோர் வார்த்தையும் உண்டு. மஞ்சு தவழ் மணிமாட மதில் திரு வள்ளரை நின்றாய், அஞ்சுவன் அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் என்று காப்பிட அழைத்ததையும் இங்கு நாம் நினைவு கொள்ளலாம். ஏனென்றால் எம்பெருமானின் திருமேனிக்கு எந்த தீம்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் அத்தனை வகையான எச்சரிக்கையாம் பெரியாழ்வாருக்கு. பக்தர்களே, இதையடுத்து இப்போது தேவிமார்களிடம் வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, அதிரூப சௌந்தரியான பிராட்டிமார்களுக்கு எம்பெருமானுக்கு நாம் செய்கின்ற அத்தனை உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும் அல்லவா? முதலில் இருப்பவள் ஸ்ரீதேவி தாயார். நமஸ்தேத்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜித்தே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று மகாலட்சுமி தாயாரை துதித்து கொண்டு இப்போது அவளது திருக்கரத்தில் அதோ அந்த மந்திரித்த ரட்சையை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு அவளது மணாளனான அந்த கோவிந்தனை சரணமடைவோம். அடுத்து இருப்பவள் பொறுமையின் பூஷணமான பூதேவி பிராட்டி. அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று உபதேச ரத்னமாலையில் மணவாள மாமுனிகள் ஆண்டாள் பிராட்டியை வாழ்த்தியதை நாமும் இப்போது நினைவு கூர்ந்து பூமி தேவிக்கு அதையே சமர்ப்பிப்போம். பூமி தேவிக்கும் இப்போது ரட்சை சமர்ப்பித்தாகிவிட்டது. இதையடுத்து இப்போது நமக்காக இந்த கல்யாண உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிக்கும் கல்யாணத்தில் எந்தவிதமான பங்கங்களும் வராமல் இருக்க அதோ எம்பெருமானின் திருவடியில் வைக்கப்பட்டிருந்த அந்த மந்திரித்த ரட்சையை அவரது கரத்திலும் கட்டுகிறார் இன்னொரு சுவாமி. இத்துடன் ரக்ஷாபந்தன கைங்கரியம் இனிதே முடிந்தது. இதையடுத்து எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இனி அடுத்த நிகழ்வுக்கு நாம் வரவுள்ளோம். அதுவே அக்னி பிரதிஷ்டை. அதைத் தொடர்ந்தாற் போல ஹோம காரியங்கள். நம்முடைய கல்யாணங்களில் எப்போதும் அக்னியை சாட்சியாக வைத்தே திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம் அல்லவா? ஆகவே அதே போல நம்முடைய வேண்டுகோளுக்காக திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் எம்பெருமானின் திருக்கல்யாணத்திலும் இப்போது அக்னி பிரதிஷ்டை, அதைத் தொடர்ந்தாற்போல் ஹோம காரியங்கள் நடைபெற உள்ளன. அந்த மந்திர ஒலிகளை இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். देवी हीष्टर्वीरणस्नाथ विश्वे देवासुरमेर्ध्वं उद्धन्यमानमस्यामि पापमानं भजमानस्सन्तु शिवानस्सन्तु प्रदेशस्य सन्ना माता पृथ्वी त्वकदाता होतस्य दिनं सौम्यास्तुं विष्णा होतं तदे
यादवेद भुवनश्रेते हिरण्यतपसोऽनिष्ठते अग्निमश्वत्थादिहव्यवा हृदयोनिरग्नि हृदय समिद्धोग्रमस्यान्नं गुदः पुषस्त्वा सता भवन्ति गुदं पिबन् क्षिर्यायक्षदेवान् आयुर्दा अग्ने हविषोषाणो गुदः प्रदीको हृदयोनिरेधि गुदं पीत्वामचारकव्यं पितेपुत्रमिरक्षदादिमम् उपावरोह जातवेदः पुनस्त्वं देवेभ्यः हव्यं वहनः प्रजानन् ब्रह्मज्ञानं ब्रह्मसाधिमस्रजोवनभुज्ञामासविष्टासश्चोन्वतश्चिवः ब्रह्माणमां प्रयात्मां पितामहं हिरण्यगर्मावाहयामि ब्रह्मणेन मायदमासनं सोमो धेनुं सोमार्वन्तमा सोमो वीरं खण्डं धातु साधन्यं मित्रकं सवे मित्रश्रणं वेदा तस्मै ओं भू सोमावाहयामि ओं भोरज्ञाङ्गमावाहयामि ओं सो इन्दुमावाहयामि भूर्भुवः सो चन्द्रमावाहयामि सोमाय नमस्तेदमासनं ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावर्धेतन्नागस्पृष्टेजमानस्तु अप्तर्हीणागं यज्ञमिजमान्येहि ओं प्रोक्ष पवित्रेस्तु वैष्णव्यस्तु यज्ञेस्तु वायुभूतेस्तु विष्णोर्मनसा भूतेस्तु यज्ञस्य पावनेस्तः परशुः पवित्रेस्तु वैष्णव्यो देवसहितप्रसपना तुच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्रस्मिरापो देवीरग्रे भुवोग्रे यज्ञं नेदाग्रे यज्ञमतिं दत्ता युष्माणि द्रवणतूर्ययुजं द्रवणिद्धं तूर्ये प्रोक्षितास्ता विष्णवे नमः विष्णोस्तु भवति श्रवासी धावनाति वाणस्पत्य देवेभ्यः सुन्दस्वा ब्रह्मण्णवः प्रणेष्यामि यजमानवादमिच्छा प्रणयज्ञं देवतावृद्ध्यत्तन्नागस्पृष्टेजमानोऽस्तु अप्तर्हीणागं सुतामित्रलोकस्तत्रिवं यज्ञयजमान्येहि ओं प्रणय सोमापः प्रणेष्यामि यजमानवादं निक्षा प्रणयज्ञं देवतावृद्ध्यत्तन्नागस्पृष्टेजमानोऽस्तु अप्तर्हीणागं सुतामित्रलोकस्तत्रिवं यज्ञयजमान्येहि ओं प्रणय सोमः प्रणयस्वापो देवी प्रणयानि यज्ञं संसादयन्तनः इदं वदन्ति हि कृतपुष्टावदासहस्रपुष्पमिजमानिन्यञ्चति दक्षिणप्रदो ब्राह्मणेन ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोमावाहयामि अग्निमावाहयामि सोमावाहयामि अग्निशोमावाहयामि प्रजातिमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि मरुतमावाहयामि रुद्राणावाहयामि अपावस्पृशावं श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि भूषणमावाहयामि कृष्णमावाहयामि कक्षदेव सोमावाहयामि उपासनयज्ञमावाहयामि किन्तु विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतिष्ठनभा इन्द्राष्टनभा अग्नेष्टनभा सोमाष्टनभामि अग्नेष्टनभा सोमाष्टनभा अग्निसोमाभ्यानिष्टनभामि प्रजापतिष्ठनभा ब्रह्मणेष्टनभा इन्द्राष्टनभा वसुभ्याष्टनभा मरुद्भ्याष्टनभा रुद्रेभ्याष्टनभामि अपोस्पृश्यां श्रीविष्णुवेष्टनभा मित्राष्टनभा वरुणाष्टनभामि आदित्यभ्यष्टनभा वसुभ्याष्टनभा पूष्णेष्टनभा कक्षाष्टनभामि अक्षय सोमाष्टनभा उपासनयज्ञाष्टनभा अग्निदिष्वेभ्यो देवेभ्यष्टनभामि आज्यं त्रिपतिश्रयामि चरं त्रिपतिश्रयामि अग्ने ज्योतिषि समिति स्वाहा अमृतमस्वारणुषि अन्तर्दं रक्ष अन्तर्धारादयः प्रतिष्ठं रक्ष प्रतिष्ठारादयः चिक्वै स्वापना त्वच्छिद्रेण भैत्रेण सो सूर्यस्य स्वाहा वाक्पतिस्थापना त्वच्छिद्रेण भैत्रेण सो सूर्यस्य स्वाहा देवता स्थापना त्वच्छिद्रेण भैत्रेण सो सूर्यस्य स्वाहा करसम्पूर्णा वा समधौ गृहीत्वा अध्यक्षाम् अक्षताम् आज्यां चरुभिः इन्द्रायणः आज्यां चरुभिः इन्द्रायणः अक्षये नमः यमाय नमः वायवे नमः षष्टिसहस्राहाण्यमक्षमर्बधमानया ऐन्द्रियद्मा आत्मा जातवेदस्तेनेद्यसोद्यजास्मान् प्रजापतिब्रह्मोत्सेन अन्नाद्येन सुवेदया अस्मिन् औपासनाग्निन्दे ब्रह्मन् संविद्धम् आदासे आधस्वासमेदे स्वाहा वायुव्यादाग्नेयान्तम् स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपौस्पृश्य ओं श्री विष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा सिभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षे सोमाय स्वाहा औपासनयज्ञाय स्वाहा यज्ञदिष्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिगार्या सावित्र्या गृहीत्वा व्याजज्योति ओं भूस्वाहा ओं भुव स्वाहा ओं स्वस्वाहा ओं भूर्भुव स्वस्वाहा ऐतेन मग्रस्ताः निमितेन मग्रस्ताः सरस्तेन मग्रस्ताः देवदेवता प्रासाभिः ओं भूतिभुरक्तिष्ठायामस्यां श्रीनिवास स्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं
स्वरमन्त्रिपर्यात् प्राश्चात् मतो देवाय वैष्णवं होष्ये ऐतेन मनिस्वा नमतेन मनिस्वा सरस्तेन मनिस्वा देवस्य तपस्वा ओम मतो देवा वन्द्रद विष्णुचक्रमे पृथिव्या सुधां विश्वः इदं विष्णुचक्रमे त्रीणिपदाचक्रमे विष्णुर्गोपादाभ्यात् तदर्मान् धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्येतो वृदान् पश्ये इन्द्रस्य जसखा स्वाहा तद्विष्णोः परमपदं सदा पश्यन् सूर्यः दिविवचक्षादग् स्वाहा तद्विप्रासो विनिमोजार्धभागं दृश्यन्ते विष्णोः ऋतुं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवः स्व स्वाहा ऐते नमः गुस्ताः नमते नमः गुस्ताः सरस्ते नमः गुस्ताः देवसेवतः प्रासावीः ఆడరు పాడరు అప్సరో గణము ఆడరు పాడరు అప్సరో గణము వీడే మూలిందరు విభవము నేడు వీడే మూలిందరు విభవము నేడు పాడరు పాడరు అప్సరో గణము వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరో గణము ఆడరు పాడరు అప్సరో గణము కమలారమణుని కళ్యాణమునకు తమినదే గరుడ ధ్వజమిసగే కమలారమణుని కళ్యాణమునకు తమినదే గరుడ ధ్వజమిసగే తెమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గణదేవతలు తెమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గణదేవతలు ఆడరు పాడరు అప్సరో గణము వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరో గణము ఆడరు పాడరు అప్సరో గణము లక్ష్మీ విభుని పెండ్లికిని వలసి అంకురార్పణమదివో వెలయగలక్ష్మీ విభుని పెండ్లికిని వలసి అంకురార్పణమదివో కలగొనని చేరు గంధాక్షతలవే చెలగి కైకొనరు శ్రీ వైష్ణవులు కలగొనని చేరు గంధాక్షతలవే చెలగి కైకొనరు శ్రీ వైష్ణవులు ఆడరు పాడరు అప్సరో గణము వీడే మూలిందరు విభవము నేడు ఆడరు పాడరు అప్సరో గణము ఆడరు పాడరు అప్సరో గణము
वृते अस्मिन् महति ब्रह्माण्डे आधारशक्ति श्रीवराह कूर्मानन्ताष्टदिग्गजोपरि प्रतिष्ठितानाम् अतल वितल सुतल नितल प्रतल महातल सातल तलातल सप्तपादालाक्ष सप्तलोकानां ऊर्ध्वभागे भूलोक भोर्लोक सुवर्लोक महर्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य षड्लोकानां अधोभागे महानारायमाणस्य फणिराजस्य शेषस्य सहस्रफणामणिमण्डलमण्डिते ऐरावत पुण्डरीकवामन कुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रदीकाख्याष्टदिग्दण्डे सुण्डादण्डोत्तम्पिते अमरावती तेजोवती संयमनी रक्षोवती सिन्धुमती गन्धवत्यलकावती यशोवती इत्यष्टदेव प्रीविराजिते इन्द्राग्नियवनिर्देवर्णवायु कुबेरीशानाख्य अष्टलोकबालक परिपालिते लोकालोक जलवलयिते लवणेक्षुसुरासर्पित दीक्षीर शुद्धोदकाख्य सप्तार्णववरवृते जम्बूप्लक्षक्रं च सागदान्मणि पुष्कराकाख्य सप्तद्वीपद्वीपिते माहेन्द्रमले सह्यदृक्तमदृक्तमद्विन्द्यपदयात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारत किंपुरुषहारी लावृतभद्राश्वकेतु कमालक रमणक कुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे महासरोवराकार 50 कोटि योजन विस्तीर्ण भूमंडले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दंडकारण्ये प्रजापति क्षेत्रे कर्मभूमौ अवंति कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे श्री आदिवराह क्षेत्रे मम अनेक जन्मसु इह जन्मनि च एदक्षणपर्यन्तं बाल्य यौवन कौमार वार्धिकेषु रहस्य प्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्त दुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंशानां मातृवंशानां सर्वेषां पितॄणां कुम्भीपाकलोहितदामासङ्घातवकालसूत्रादि विदेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यो उत्तीर्यतिरैश्वरमण्डलपर्यन्तं कृतराशेर्वर्षसहस्रावसाने ऐकैक यवापकर्षक्रमेण सर्वराश्रपकर्षसंहितकाले श्रीहरिलोके निवासिद्ध्यर्थं त्रिगुणीकृत अग्निष्टोमातिराप्ताप्तोर्जाम शान्तवनवाजपेय पौण्डरीकाश्वमेधादि शतकृत पुण्यफलावाप्त्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विध मोक्षफलसिद्ध्यर्थं परव्यूहमन्तर्यामि अर्चावतारस्वरूपणवैः भृग्वादिभिर्मन्वादिभिर्दिव्यवशिष्टादिव्युक्तगृह कन्यादानकल्पोक्त कन्यादान महादानं करिष्ये। अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटि ब्रह्माण्ड नायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्यमंगल विग्रहस्य शंखचक्र गदा पद्मांकित कोटि सूर्य प्रकाशकस्य श्रीमतो वैकुंठ नायकस्य श्रीमद्वैखानस आगमोक्त प्रकारेण आंगिरस भारस्पत्य भारद्वाज त्रयार्षे प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य परव्यूह अंतर्यामि अर्चावतार रूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रीम् आंगिरस भारस्पत्य भारद्वाज त्रयार्षे प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिलय कारणभूतस्य श्री महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्राय आंगिरस भारस्पत्य भारद्वाज त्रयार्षे प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवतागण निकुट मकुट मणिगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्राय आंगिरस भारस्पत्य भारद्वाज त्रयार्षे प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरण भूषिताय कौस्तुभालंकृताय दिव्य पीतांबरधराय निजावताराय स्वर्ण गरुडवाहनारूढ़ाय अचिंत्य दिव्याद्भुत नित्य यौवन स्वाभावलावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो श्रवण नक्षत्रे मकर रासु जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामधर्वण सकल वेदाध्यायिनी भार्गवच्यवनाप्नुवान् और्वैदल पंचार्षे प्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सर्वांगना संसेवित पादारविन्दां श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं अनंतगुणात्म्यां भृगो संकल्पतनयां भार्गवीं उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या रासु जातायां श्री श्रीदेवी नाम्नीं
इमां कन्यां वृणीद्वमे दास्यामि ऋग्यजुस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यप अवत्सारणैध्रुव त्रयार्षे प्रवराणित काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सर्वाङ्गना संसेवित पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं कश्यप प्रजापतेः सङ्कल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्रीभूदेवी नाम्नीं इमां कन्यां वृणीद्वमे दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणे हृदां दास्यां विष्णवे तुभ्यं ब्रह्मलोकं जिगीर्ष्य सालङ्कृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रयच्छामि सर्वकाम्यार्थसिद्धे विश्वम्भरा विश्वरूपा साद्गुण्य सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानसुमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. கல்யாண சக்கரவர்த்தியான எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் பிராட்டிமார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. இதையடுத்து இன்று தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை மங்கள நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. நாமும் வழக்கம் போல சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை என்று ரத சப்தமி, நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்று பீஷ்மாஷ்டமி. இந்த இரண்டு புண்ணிய தினங்களுக்கும் பீஷ்ம பிதாமகருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இன்றைய மாங்கல்ய பூஜையில் பார்க்கலாம். மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர். நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்ற அவரது தகப்பனார் கொடுத்த அந்த வரமே இப்போது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டது. உத்தராயணத்தில் உயிர்விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் பீஷ்மர். உத்தராயணம் வந்தும் அவரது உயிர் பிரியவில்லையாம். பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை சுற்றி நின்றுள்ளனர். இன்னும் தன் உயிர் பிரியவில்லையே என்கிற வேதனையோடு பீஷ்மர் இருக்க அவரை காண வந்தார் வேதவியாசர். மகரிஷியை கண்டதும் பீஷ்மர் கண்களில் நீர் ததும்ப, நான் செய்த பாவம் என்ன, இந்த உயிர் ஏன் இன்னும் என் உடலை விட்டு போகவில்லை என்று வினவ அதற்கு வியாசர் பதிலுரைக்கிறார். பீஷ்மரே, ஒருவன் தானாக பாவம் செய்ய வேண்டும் என்பதில்லை. தன் கண்முன் நடைபெறும் அந்த தீமைகளை தடுக்காமல் இருப்பது கூட ஒரு பெரிய பாவம்தான். அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று உரைக்க பீஷ்மருக்கு புரிந்துவிட்டதாம். அன்று கௌரவ சபையில் துச்சாதனன் துரியோதனன் ஆணையின் பேரில் பத்தினியாம் பாஞ்சாலியை துகில் உரிய முற்படும் போது அவள் தன்னை காப்பவர் யாரும் இல்லையா என்று கதறினாள். அப்போது தலை குனிந்து அமர்ந்திருந்தாரே தவிர பீஷ்மரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த பாவத்துக்கே இந்த தண்டனை என்று உணர்ந்து கொண்ட பீஷ்மர், முனிவரே, இதற்கு எது பிராயச்சித்தம் என்று கேட்க அதற்கு வியாசர், ஒருவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து விட்டாலே பாதி பாபம் போனால் மாதிரிதான். இருந்தும் அவள் கதறிய போது கேட்டும் கேட்காது போல் இருந்த உன் செவிகள், பார்த்தும் பாராது மாறி இருந்த உன் கண்கள், தவற்றை தட்டி கேட்காத உன் வாய், வாளை பயன்படுத்தாத உன் கைகள், எழுந்து நிற்காத கால்கள், தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை யோசிக்காத உனது மூளை இருக்கும் தலை, இவற்றுக்கெல்லாம் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல, முனிவரே, என்னுடைய இந்த அங்கங்களை சுட்டு பொசுக்கும் சக்தி சூரியனுக்கே உண்டு என்று சொல்ல உடனே வியாசர் எருக்க இலையை எடுத்து காட்டி, இது சூரிய சக்தியை இழுக்கக்கூடியது. இதன் பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன். இந்த இலைகளால் உன் அங்கங்களை மூடினால் அது அந்த சூரிய சக்தியை இழுத்து அந்த வெப்பத்தால் உன் அங்கங்கள் செயல் இழக்கும் என்று சொல்லி பாண்டவர்களை கொண்டு அதை செய்ய சொன்னாராம். அப்படியே பீஷ்மர் தியானத்தில் மூழ்க முடிவாக பீஷ்ம ஏகாதசி அன்று அவரது உயிர் பிரிந்தது. இவ அனைத்தும் நடைபெற்றது ரத சப்தமி என்றும் அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி போது அவர் தியானத்தில் ஆழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஆகவேதான் வரிசையாக ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, பீஷ்ம ஏகாதசி இது மூன்றும் பீஷ்ம பிதாமகரோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறது. பக்தர்களே,
ஒழுக்கம் தவறாத அந்த பிரம்மச்சரியம் அவருக்கு பாரத தேசமே நீர்க்கடன் வழங்கும்படியாக ரதசப்தமி அன்று அனைவரும் எருக்கம் இலைகளை சிரத்தில் வைத்துக்கொண்டு தீர்த்தாமாடினால் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியத்தோடு அவரவர்கள் செய்த பாப்பங்களிடமிருந்தும் விடுபடலாம் என்பார்கள் பெரியோர்கள். இவ்வாறு வாக்களித்தவர் வேதவியாசர். பக்தர்களே, ரதசப்தி அன்று நாம் நமது திருமலையானை வரிசையாக 7 வாகனங்களில் தரிசித்து நமது பாபங்கள் போக புண்ணியம் பெற்றோம் அல்லவா? அந்த எம்பெருமானுக்கு திருமலையில் நடைபெறும் நித்திய கைங்கரியங்களை, விசேஷ கைங்கரியங்களை நேரில் சென்று தரிசிக்கும் பாக்கியம் கூட நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த குறையை போக்குவதற்காகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக நாம் இருந்த இடத்திலிருந்தே அத்தனை ஸ்ரீவாரி சேவைகளையும் தரிசிக்கும் அந்த பாக்கியத்தை தந்துள்ளார்கள். நமக்கும் திருமலைக்கு சென்று எம்பெருமானை தரிசிக்கும் அந்த திருப்தி ஏற்படுகிறதல்லவா? அதற்கு அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அதில் மிகவும் முக்கியமானது இதோ இந்த நித்திய கல்யாண உற்சவம். பரம பக்தரும் வாக்கேயகாரருமான அன்னமாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்டதே இந்த நித்திய கல்யாண உற்சவம். அதில் அவர் தான் தேவிமார்களின் பக்கமாக இருந்து கொண்டு அந்த தேவிமார்களை எம்பெருமானுக்கு கன்யாதானம் செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார்கள். ஆகவேதான் இப்போது கூட இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நாம் தரிசிக்கும் போது அதில் தேவிமார்கள் சார்பாக அந்த அன்னமாச்சாரிய வம்சத்தை சேர்ந்த ஒருவர் இருந்து அந்த கன்யாதான நிகழ்வில் பங்கேற்றதை இப்போது கூட நாம் பார்த்தோம் அல்லவா? ஆகவே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் அனைவரும் அந்த தேவிமார்கள் 20ஐயும் நமது குமாரிகளாக கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கன்யாதானம் செய்து கொடுக்கிறோம். இதைவிட வேறு பாக்கியம் வேறு என்ன வேண்டும்? ஆகவே அந்த குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை இந்த திருக்கல்யாண சமயத்தில் நாம் தரிசித்து மகிழ்கிறோம். பக்தர்களே, திருவுடை தேவர் திருவேங்கடவனை தொழுவோர் கருவுடை யோனி பிறப்பு புகார். அதாவது திருவேங்கடத்து எம்பெருமானை ஒரே ஒரு முறை தரிசித்தவர்களுக்கே அடுத்த பிறவியே இருக்காதாம். ஆகவே கோவிந்தனை பாடு நெஞ்சமே, அதுவே நமக்கு தஞ்சமே என்று நம்மாழ்வாரைப் போல கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அந்த எம்பெருமானின் திருவடிகளை நாமும் கெட்டியாக பற்றி கொள்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டாள் பிராட்டி சொன்னது போல எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று அந்த எம்பெருமானிடம் எங்கள் மனது வேறு எதிலும் செல்லாதபடி காப்பாற்ற வேண்டியதும் உன் பொறுப்பே என்று அந்த பொறுப்பையும் ஆண்டாள் பிராட்டி எம்பெருமானுக்கே கொடுத்திருக்கிறாள். அதுபோல நாமும் அந்த எம்பெருமானிடம் இதையே வேண்டுவோம். பகவானே, உன்னை தரிசிக்கும் எங்களது உள்ளத்தில் எந்தவிதமான வஞ்சகமான எண்ணங்களும் தீய எண்ணங்களும் வராதபடி காப்பாற்றுவது உன்னுடைய பொறுப்பே என்று அந்த எம்பெருமானுக்கே அந்த பொறுப்பையும் விட்டுவிட்டு நாம் இருகரம் கூப்பி கோவிந்த நாமாவளியை மனதிலே சொல்லிக்கொண்டு இதோ இப்போது அடுத்து நடைபெறும் இந்த திருமாங்கல்ய தாரணத்தை தரிசித்து மகிழ்வோம். தேவிமார்களுக்கு கோவிந்தனின் சார்பாக இதோ திருமாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. திருக்கல்யாண மந்திரங்களை சொல்லி முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு பூமிதேவி தாயாருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை இப்போது அர்ச்சக சுவாமி சமர்ப்பிக்க உள்ளார். அந்த திருக்கல்யாண மந்திரங்களை பிரகஸ்பதி சுவாமி இப்போது சொல்ல அந்த திருமாங்கல்ய தாரணம் இப்போது நடைபெற உள்ளது. கோவிந்தனை மனதிலே தியானித்துக் கொள்வோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே என்கிற அந்த சோஸ்திரத்தை சொல்லி இதோ இந்த அழகான நிகழ்வை நாம் இந்த திரையின் வாயிலாக தரிசிக்க இருக்கிறோம்.
तान् हस्ते कुरुताम् अतः सीता सावित्री सुमङ्गलीर्यं मधुरिमागुं समेतपश्यताम् सौभाग्यमत्वै तत्त्वायादास्तं परेतनां श्रिये जातश्रियः निर्याय श्री अम्बयो चरदृभ्यो दाति श्री अम्बसानामृतत्तमायन् भवन्ति सत्या सवितां दद्रौ श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं सुमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु प्रजापतिस्त्वामुखं राजानमसृजत तन्त्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुताम् अतः सीता सावित्री सुमङ्गलीर्यं मधुरिमागुं समेतपश्यताम् सौभाग्यमत्वै तत्त्वाजाधास्तं विपरेतनः मेदिनी देवी वसुन्धरैः स्यात् सदा देवी वासवी ब्रह्मवर्चतः पितॄणां श्रोत्रं चक्षुर्मणः भूदेव्यै नमः माङ्गल्यधारणसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु अवयक्षुणवर्णिम्राणविहिमृडिगं सुहोनेति स्वाहा त्वमग्ने अयास्यासनसायितः अयासन् हव्यमुचेयानो देवे जग्गुस्वाहा ओं भूस्वाहा ओं भूस्वाहा ओं स्वस्वाहा ओं भूर्भुवस्वाहा ऐतेनमगुस्ताः नमतेनमगुस्ताः सरस्तेनमगुस्ताः देवसवितः प्रासावीः ओं भूतिविरोक्तविष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं राजहोमं होष्ये ऐतेनमनिस्वा नमतेनमनिस्वा सरस्तेनमनिस्वा देवसवितप्रसवा इमां राजान्त्यविहार्य
इमां लाजानावपामे समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवरणां सदग्निरनुमन्यताम् यन्नारुपब्रूते अग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तुरेपतिरेदन्ताम् ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषो दोहदे नागमृथेनोत्पर्जन्यस्य सुष्मेण दस्तामदागम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्या इव अतिगाहे महिद्दिशः इमां लाजानावपामे समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवरणां सदग्निरनुमन्यताम् यन्नार्युपब्रूते अग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तुरेपतिरेदन्ताम् ज्ञातयो मत्स्वाहा उदायुषा स्वायुषो दोहदे नागमृथेनोत्पर्जन्यस्य सुष्मेणो दस्ता अमृतागुम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्या इव अतिगाहे महिद्दिशः इमां लाजानावपामे समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवननां सदग्निरनुमन्यताम् यन्नारुपब्रूते अग्नौ लाजानावपन्ति दीर्घायुरस्तुरेपतिरेदन्ताम् ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषो दोहदे नागमृथेनोत्पर्जन्यस्य सुष्मेण दस्तामृतागुम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्या इव अतिगाहे महिद्विषः ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम सो स्वाहा ओम भूर्भो सो स्वाहा अधर्मकृस्तानुधर्मकृस्तास्तेर्मकृस्तादिप्रासाभिः ओम भूतिविरोक्तिष्ठायामस्यां श्रीनिवास स्वानवैवाहिकोत्सकर्माङ्गं स्वरमन्त्रिपर्यात्रनास्तप्राश्चाद्धमतो देवादिवैष्णवं होष्ये तेर्मनिस्वाणतिर्मस्वादिर्मस्वादिवसतपसुवा ओम मतो देवावन्त्रतो विष्णुचक्रमे दिव्या सत्तां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधानि देवदं समोढमस्वागं त्रे स्वाहा त्रीणिपदावचक्रमे विष्णुर्गोपादाभ्यासद्रमान् धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्येतो वृदानि पश्येन्द्रस्य जसगा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा वसन् सूर्यः द्विवचक्षरादिक स्वाहा तद्विप्रासो विनवोजार्ध्रवागं तस्मिन् ते विष्णोरत्रं पदक स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम सो स्वाहा ओम भूर्भो सो स्वाहा अजय नमकृस्ताः नमते नमकृस्ताः सरस्ते नमकृस्ताः देवदेवता प्रासाभिः ओम भूतिविरोक्तिष्ठायामस्यां श्रीनिवास स्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं कर्मसाफलसिद्धितं परिष्टातन्त्रं करिष्ये अजयनमनिस्वा नमतेनमनिस्वा सरस्तेनमनिस्वा देवदेवता प्रसुवा दशकर्मणोतीर्धमिद्याननुहाकर्मग्निश्रेष्ठश्रद्धागतं करोतु स्वाहा अग्ने सृष्टगते सुधावधैनां कामानागसमुद्रत्रे स्वाहा अग्ने स्वाहा अग्ने नादाय स्वाहा अग्ने नपदे स्वाहा प्रजापते स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्य देवेभ्य स्वाहा सर्वाभ्य देवताभ्य स्वाहा सर्वत्रैवादिष्टं सर्वत्रैवाणादिष्टं देवतमस्मै स्वाहा अग्ने सृष्टगते स्वाहा वासुदेव नमो वासुदेव स्वाहा जन्मात्माम् इन्द्राभूत सत्पुनरः जातवेदावचक्षु स्वाहा प्रणग्निचक्षुरात्मेन्द्रपस्पतिः प्रणन्व्याश्वाजवंक्षात्मुक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा विशिष्टेभ्य स्वाहा भेषन्दृष्टे स्वाहा निष्कृत्यै स्वाहा द्योराध्ये स्वाहा देवीभ्य स्वाहा तरुभ्य स्वाहा रुद्धे स्वाहा समृद्धे स्वाहा सर्वसमृद्धे स्वाहा आश्रायतमत्याश्रायतमषट्कुरुमत्योक्तं यज्ञे अतिरिक्तं कर्मण यक्षेण यज्ञपर्वान् प्रतिनिधिकल्पेन स्वाहा ग्रह देवान् स्वाहा स्वाहा यधो शेषदेमे स्वाहा सविदस्तेजो तेजो मयि देहि स्वाहा यमस्य देवं त्योर्मे भाय स्वाहा सूर्यस्य देमे चक्षुर्मे भाय स्वाहा सोमस्य देमे चित्तमे भाय स्वाहा वायोर्धिमे प्राणान्मे भाय स्वाहा ब्रह्मणोधिमे बुद्धिमे भाय स्वाहा सप्तदे अग्ने सप्त सप्तेपा सप्तश सप्ताम प्रियाणि सप्तहोत्रा सप्तात्वा सप्तयो निरावरण स्वागतेन स्वाहा अग्निर्भक्तं वेद भक्तं द्यौर्भक्तं पृथिवीभक्तं वोषधं सुन्दराश्रेष्ठ भक्तं अग्निजीर्णं वेद जीर्णं द्यौर्जीर्णं पृथिवीजीर्णं वोषधवनं शुद्ध गन्धर्वाश्रेष्ठ जीर्णं समन्तां हर्षशावतेन समाजते समृद्धिः समुद्रेण विश्वेभि देवेभ्यन्तां सप्तदे अग्ने समद सप्तैपा सप्तश सप्ताम प्रियाणि सप्तहोत्रा सप्तात्वा जयन्ति सप्तयोनि रावण स्वागतेन स्वाहा दान विद्वानुष्टब्देन पूर्णमावतिञ्जमनसा प्रजापति स्वाहा ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम देवस्त्रिपेदो ब्रह्माद्यास्त्रिप्यन्तां नन्दर्भास्त्रिप्यन्तां मेदक्षप्रदा महाप्रदा महासाक्ष्यमस्तु त्रिप्यन्तां एतेन नमकृस्तां तेन नमकृस्ताः सत्यं नमकृस्ताः वेदप्रासाभिः पवित्रमे सन्मे भूया स्वाहा प्राच्यां देवार्द्र माध्यन्तां दक्षिणायां निष्पादाः इद्रा माध्यन्तां सर्वान् समूष्य ग्रन्थिं विसृज्य अद्य प्रोक्ष आप्यायन्त्वामिति जुहोति
भूतिस्मादेलपदे नित्यं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतियोद्भूतिः आदित्यः सोमो नमः त्र्यायुषं यमदग्ने कश्यपश्च त्र्यायुषं तद्देवानां त्र्यायुषं तन्मे अस्तु त्र्यायुषं दीर्घायुत्वाय बलाय शताय शतञ्च वर्षसे त्र्यायुषम् दीर्घायुत्वाय बलाय शताय शतञ्च वर्षे त्र्यायुषम् आपोहिष्ठामि अपोस्थान ऊर्जेदादना मेहृणाय चक्षे योपसोदमार्दस्तस्य वाजयतेन विशतिर्यो मातरः तस्मारं मापो शक्ष्याय जिन्वधा आपो जनेताजनः यस्येऽग्नेन्द्रियस्य नारन्देयस्य भूयासन्नस्येऽग्नेयस्य नारं वत्सस्य भूयासन्नस्येऽग्नेयस्य नारं रस्य भूयासन् मयि मेधां मयि प्रजां मयि अग्निस्तेजो दातु मयि मेधां मयि प्रजां मयि इन्द्रियन्द्रियं दातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्योद्भ्राजो दातु जोक्ष सूर्यं दृशे यवदगान् मातो नमः विभ्राजमानस्य समुद्या तमा प्रभुर्वेदाक्ष सूर्य दर्शनतामादु गोर्चमेश्वर यज्ञपदे नमः ते न्योनन्दस्मै दृष्टे तन्दस्मै ते नमः बालकदम्बाच तम्बासते नम्बा पुष्पे नम्बा होत्रे नमो नस्यारप्राज्ञे जातवे से भगवान् पञ्चर्तवो नमः मन्त्रहीनं क्रियाहीनं भक्तेन मदासना निगन्धविदभयान् देवान् कुरुवर्णं ग्रस्मे प्रायश्चित्तानेशेनान् हमकर्मात्यान् वै यान्देशान् शिक्षान् परं कायेन वाचामन्तेन्द्रियोध्यात्मनापरिस्वात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणेन्मा सोमान्मा पुनःपादं समर्पयामि ब्रह्मणेन्मा सोमान्मा यदा स्थानं प्रवेशयामि अग्निपुरुषाय नमः पुरोभारं निवेदयामि पुरुषाय नमः अज्योभारं निवेदयामि பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் லாஜஹோமம், அதைத் தொடர்ந்து ஹோம காரியங்களை பூர்த்தி செய்யும் பூர்ணாகுதி, பின்பு அஞ்சனமிடுதல் என்கிற திஷ்டிகழிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இனி அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். வேங்கடவர்க்கன்று வேறொரு மானிடர்க்கு வாழ்க்கைப்படேன் என்று இருந்தவள் ஆண்டாள் பிராட்டி. தனது தந்தையாரான பெரியாழ்வாரின் மூலமாக கண்ணனின் அருமை பெருமைகளை சின்ன வயது முதலே கேட்டு அனுபவித்த ஆண்டாள் பிராட்டி கன்னிப்பருவம் எய்த பின்னர் அந்த கண்ணனையே மணாளனாக அடைய வேண்டும் என்று நோன்பு இருந்தவள். அந்த கண்ணனையே மணப்பதாக தான் கண்ட கனவில் அதை நடக்கும் கல்யாண சடங்குகளை தன் தோழிமார்களுக்கு எடுத்துச் சொன்னதே வாரணமாயிரம் என்று தொடங்கும் 10 பாசுரங்களும். அதை இதோ இந்த தேங்காய்களை உருட்டி விளையாடும் சடங்கில் பாராயணம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. பக்தர்களே, இதை பாராயணம் செய்தவர்கள் கன்னிப்பெண்களாயிருந்தால் நல்ல கணவன்மார்களையும், தம்பதிகளாயிருந்தால் அவர்கள் நல்ல புத்திர பாக்கியம் பெறுவார்கள் என்பதும் இதனுடைய பலஸ்துதி. நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமானால் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லா தடைகளையும் வெற்றி பாதைக்கு ஒரு வழியாக கொள்ள வேண்டும். தடைகள் எரிச்சல் ஊட்டுவது போலவும் நம்பிக்கைகளை சிதைப்பது போலவும் நினைத்து கொள்ளக்கூடாது. நமது வாகனங்களில் பிரேக் இல்லை என்றால் நம்மால் ஓட்ட முடியுமா? வேண்டிய போது பிரேக் போட்டு நிறுத்துகிறோம் அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் வரும் தடைகளும். அது நம் வேகத்தை கொஞ்சம் குறைக்கும். பின்பு சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை தொடரலாம். 1000 தடைக்கற்கள் இருந்தாலும் அவைகளை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எம்பெருமானிடம் நாம் கொள்ள வேண்டிய பக்தி. இந்த பக்தி மட்டும் இருந்துவிட்டால் எத்தனை தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் என்பது ஆன்றோர்கள் கூற்று. பக்தர்களே, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான அந்த மலையப்ப சுவாமியின்
இத்திருக்கல்யாணத்தில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வு மாலா பரிவர்த்தன நிகழ்வு. முதலில் எம்பெருமான் சூடிய மாலை அவளுடைய திருமார்பில் அகலாது விட்டிருக்கும் ஸ்ரீதேவி தாயாரிடம் சேர்ந்தது. திருமாலின் திருமாலை பின்பு மீண்டும் திருமாலிடமே வந்து சேர்ந்தது. அடுத்து ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி தேவிக்கு சமர்ப்பித்து விட்டு இப்போது அவள் அலங்கரித்த மாலை திரும்பவும் அவளுடைய நாயகனான இதோ திருமலை அப்பனையே வந்து அடைந்தது. பக்தர்களே, தாயார்கள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தால் போதுமா? தாயார்கள் பக்கத்தில் வர வேண்டாமா? அதைத்தான் இப்போது செய்ய உள்ளார்கள். தாயார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு அருகில் கொண்டு சேர்த்து ஸ்ரீபூ சமேத சீனிவாச பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை இப்போது பெறவுள்ளோம். அடுத்து அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதையானதும் தலம்புராலு என்கிற அக்ஷதாரோப்பண நிகழ்வு நடைபெற உள்ளது. மங்கள அட்சதையை எம்பெருமானின் திருமுடியிலும் பின்பு தேவிமார்களின் சிரசிலும் சேர்க்க உள்ளார்கள். இதையடுத்து கற்பூர மங்கள ஹாரத்தியுடன் திருக்கல்யாணம் நிறைவுக்கு வரும். பக்தர்களே, இருந்த இடத்திலிருந்தே இதை தரிசித்த நம் அனைவருக்கும் அந்த எம்பெருமானின் திருவருள் பரிபூர்ணமாக கிட்ட பிரார்த்தித்துக் கொண்டு வர்ணனையை நிறைவு செய்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தனை தியானித்துக் கொள்வோம். తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడిగిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.